நிகழ்ச்சியில முதல்ல வர போட்டியாளர் ஃபயர் சவுண்டர். இந்த அண்ட புழுகுனின்னு இருக்கு, வாய் கூசாம போய் சொல்லுவாங்க. ஒருத்தன் சொன்னான், ஒரு வருஷத்துக்கு முன்னால எங்க தாத்தாவோட வாட்ச் எங்க வீட்டு கிணத்துல விழுந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியில் எடுத்தோம், அப்புறம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அவன் இன்னொருத்தன் சொன்னான், இது என்ன பெரிய பிரமாதம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு கிணத்துல எங்கள் தாத்தாவே விழுந்துட்டாரு, ஒரு வருஷம் கழிச்சு தான் வெளியில் எடுத்தான், அப்புறம் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. அது மாதிரி பொது இடங்களில் ரொம்ப நகைச்சுவை பார்க்கலாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனேன், ஹோட்டலில் அந்த மெனு கார்டு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை படித்து புரிஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியில் வரணும்னா காலையில் சாப்பாட்டுக்கு போனால் மதிய சாப்பாடு தான் சாப்பிட்டு வர முடியும். நான் என்ன பண்ணேன், 2 இட்லி ஒரு காஃபி கொடுக்குன்னு வாங்கி சாப்பிட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தன் அரை மணி நேரமாக அந்த மெனு கார்டை படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, ரொம்ப படித்தவனாக இருப்பான் போல் இருக்குன்னு விட்டேன். அரை மணி நேரம் எங்களுக்கு சர்வரை கூப்பிட்டாங்க, வா இந்த மெனு கார்டில் மேலாப்பில் முதல்ல இருக்குவார், அந்த ஐட்டத்தை கொண்டு வானேன். அவன் சர்வர் சொல்லிட்டேன், அதெல்லாம் முடியாது சார். இவன் கோவப்பட்டேன், நான் ஒரு கஸ்டமர் கேட்குறேன் கொடுக்க முடியாது நான் சொல்கிறேன் அப்படின்னு. சர்வர் சொன்னேன், சார் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் இல்லை, அது எங்கள் ஹோட்டலோட பேர், அதை கிட்ட எப்படி கொடுக்குறது. அது மாதிரி கிராமத்து பக்கம்லாம் போனோம்னா ரொம்ப நகைச்சுவை பார்க்கலாம். நான் கிராமத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்குள்ளே போனேன். ஒரு டாக்டர் பேஷண்ட்டை போட்டு வெளுத்துக்கிட்டு இருந்தார். நம்ம தான் சண்டையை விளக்கி விடுறதுல ரொம்ப கில்லாடி இல்லையா. நேராக போனேன், டாக்டர் நீங்கள் படித்தவர், அவன் படிக்காதவன், அவனை போட்டு என் தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் ஓங்கி பலாறு என்னை ஒரு அறை விட்டான். அவன் உனக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? சரி, ஏதோ வில்லங்க நடந்திருக்குன்னு புரிஞ்சு போச்சு. அவனையே கேட்டேன், என்னடா சொன்னேன்? சார் நீங்களே இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுங்க. பல்லுக்கு வைத்தியம் பார்க்குறவர் என்ன சொல்லுவீங்க? பல் டாக்டர். கண்ணுக்கு வைத்தியம் பார்க்குறவர் கண் டாக்டர். அது மாதிரி தாங்க இவர் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர், நீங்கள் தான் மென்டல் டாக்டரானே, அதுக்கு இந்த நாள் நீ அடிக்க வரேன் அப்படின்னா. அது மாதிரி இயற்கையான நகைச்சுவையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி கிராமத்தில் பெரியவங்கள்லாம் ஒரு 70 வயசில் மரணப்படுக்கையில் இருப்பாங்க. பிள்ளை குட்டியெல்லாம் வர வச்சு சொத்து பத்தெல்லாம் ஒப்படைப்பாங்க. ரொம்ப உருக்கமான காட்சி. ஒரு பெரியவர் படுக்கையில் படுத்திருக்காரு, பக்கத்தில் மகன் உட்காந்துருக்கான். டே மகனே, இத்தனை வருஷமாக நான் உனக்கு ஒரு ரூபா கொடுக்கல, இப்போ என் சொத்தை பூரா உன் பேரில் எழுதி வச்சிடறேன் அப்படின்னாரு. இவனுக்கு உணர்ச்சி தாங்க முடியல. அப்பா, உங்களை நம்பாமல் உங்கள் பேச்சை கேட்காம தெரிஞ்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். அமெரிக்கா லண்டன்னு கூட்டு போயாது உங்களை பொழைக்க வைக்காம விட மாட்டேன்னா. அதுக்கு அவர் சொன்னார், நீ அமெரிக்கா லண்டன்லாம் கூட்டு போவேனா, அந்த ஆக்சிஜன் டியூப் மேலே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்க, அதை எடுத்தாலே நான் பொழைச்சிக்கிருவேன். பயங்கரமாக நகைச்சுலாம் கிராமத்தில் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு அம்மா சொல்லிச்சு, ரேடியோ அறிவிப்பாளரை கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சுன்னு. ஏம்மா நல்ல தொழில் தானே? அந்த அம்மா சொல்லிச்சு, வாங்க நைட்டு 10 மணியானா போதும், இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைந்தது, மீண்டும் காலை நான் 6 மணிக்கு சந்திப்போம் சொல்லிட்டு தூங்கிடுறான். இவனை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். சிலர் பாருங்கள், நம்ம நண்பர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை சந்திப்பாங்க, எதையாவது ஒன்று அடிச்சு விட்டு நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டு போயிடுவாங்க. நான் கையில் ஒரு சின்ன பையனோட எங்கள் வீட்டு வாசல் நின்றுட்டு இருந்தேன். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பார்க்குறேன், நேராக வந்தான். யார் பையன் ரொம்ப அழகாக இருக்கானே, உன்னே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கேன். நான் சொன்னேன், மெதுவாக பேசு, இது பக்கத்து வீட்டுக்காரன் பையன், கொலையா கொன்றியா அவனைய. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.